காகம் கருப்பான கதை பார்க்கலாமா? முன்னொரு காலத்தில் காகம் வெள்ளை நிறத்தில்தான் இருந்ததாம். அது சூரியன் இருக்கும் தூரம் வரை பறந்து செல்ல முடியுமாம். ஆனந்தபுரம் என்ற நாட்டின் மன்னருக்கு பல வருடங்களுக்குப் பிறகு அழகான பெண் குழந்தை பிறந்ததாம். இளவரசி குழந்தை பருவம் முடியும் வரை அரண்மனையிலே இருந்தாளாம். வளர்ந்த பிறகு அரண்மனையில் இருந்து வெளியே வந்தாளாம். வெளியே வந்த இளவரசியை பார்த்த சூரியனுக்கு மிகவும் பிடித்திருந்ததாம். சூரியனை பார்த்ததும் இளவரசிக்கு சூரியனையும் பிடித்திருந்ததாம். இருவரும் பல நாட்களாக ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டிருந்தார்களாம். இதுபோல் பல நாட்கள் சென்று கொண்டே இருந்ததாம். ஒரு நாள் சூரியனுக்கு இளவரசிக்கு ஏதாவது பரிசு தர வேண்டும் என்று ஆசைப்பட்டாராம். அதனால் முத்துக்களும் பவளங்களும் வாசனை பொருட்களும் ஆகிய பரிசு ஒன்றினை பறந்து செல்லும் காகத்திடம் கொடுத்து அனுப்பினாராம். காகமும் அதை எடுத்து சென்றதாம். போற வழியில் கல்யாண ஊர்வலம் செல்வதும் அதில் பழங்கள் வைத்திருப்பதையும் கண்ட காகம் அதை சாப்பிட பரிசை மரத்தின் கிளையில் வைத்துவிட்டு சென்றதாம். மரத்தின் கிளையில் இருந்த பரிசு கீழே விழுந்ததை காணாமல் இருந்த காகம் விழுந்ததை கண்ட ஒருவன் அதில் இருக்கும் பொருட்களை எடுத்துவிட்டு தேவையில்லாத பொருட்களை வைத்து சென்றானாம். அதை பாராமல் காகம் பரிசு பொருளை எடுத்து சென்றதாம். அதை கண்ட இளவரசி மிகவும் கோபம் கொண்டாளாம். சூரியனும் மறுநாள் ஆசையுடன் வந்ததாம். சூரியனை கண்ட இளவரசி ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கோபமாக கேட்டாளாம். சூரியனுக்கு எதுவும் புரியவில்லையாம். கீழே இருந்த பரிசு பொருளை கண்டவுடன் தான் புரிந்ததாம், ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது என்று. அதனால் சூரியனுக்கு மிகவும் கோபம் வந்ததாம். சூரியனின் கோபத்தின் காரணமாக அங்கிருக்கும் காகம் அனைத்தும் கருப்பு நிறமாக மாறிவிட்டதாம். இதனால்தான் காகம் கருப்பு நிறத்தில் இருக்கிறது.